Good morning students, 10th standard, subject science, lesson 21, health and diseases. The health and diseases கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது drug abuse. So next இப்போ பார்க்க போகிறது drug de-addiction. Drug de-addiction அப்படின்னு சொல்லுவோம். So drug de-addiction அப்படின்னா மதுக்கு அடிமையாதலிருந்து மீட்பு. மது அதான் ட்ரக் de-addiction சொல்லுவான். இந்த மதுக்கு அடிமையாதலிருந்து மீட்கிறது. அதான் இப்போ the management of de-addiction is a complicated and difficult task. The path to recovery of drug addicts is long and often slow. இதுதான் மருந்து அடிமையாதல் மீட்பு என்பது அதான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் de-addiction. இட் இஸ் த காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட். இது ஒரு சிக்கலான கடினமான ஒரு முறை, அதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், பணி. ஸோ த பாத் ரெகவரி ஆஃப் ட்ரக் அடிக்ட்ஸ் இஸ் லாங் அண்டு ஆஃபன் ஸ்லோ. அப்போ இது எப்படி அப்படின்னா அடிமையாதலிருந்து ஒருவர் மீட்கிறது அப்படின்னு சொல்கிறது நீண்ட காலம் பிடிக்கும். இது வந்து ஒரு மெதுவான வழி அப்படின்னு சொல்லுவோம். அதான் ரெகவரி ஆஃப் ட்ரக் அடிக்ட்ஸ் இஸ் லாங், நீண்ட காலமாகும். ஆஃபன் ஸ்லோ, ஒரு மெதுவான வழி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களேருந்து அதுலேருந்து கொண்டுட்டு வர்றது அதான் த ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி அண்ட் த ஹோல் ஹேவ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோலு டு பிளே. அப்போ இந்த ட்ரக் அடிக்ட் அதுலேருந்து அடிமையானதுலேருந்து மீட்கிறது அப்படின்னா இதில் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டியில் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கணும். அதான் த ஹோல் ஹேவ் எ வெரைட்டி ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரோல் டு பிளே. அனைவரோட பங்கு இருக்கணும். அதான் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி. ஸோ ஹோல் ஹேவ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து டீடாக்சிஃபிகேஷன், அதாவது நச்சு நீக்கம்னு சொல்லுவோம். டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா நச்சு நீக்கம். த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் டீடாக்சிஃபிகேஷன். The drug is stopped gradually and the addict is helped to overcome the withdrawal symptoms. ஸோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நச்சு நீக்கம்னு சொல்லுவோம். அப்போ இந்த நச்சு நீக்கம் அப்படிங்கிறது அந்த மதுக்கு அடிமையானவரை கிராஜுவலாக படிப்படியாக ஸ்டாப் பண்ணி கொண்டு வர்றது. அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் டீடாக்சிஃபிகேஷன். த ட்ரக் இஸ் ஸ்டாப்டு கிராஜுவலி அண்ட் த addict is helped to overcome the withdrawal symptoms. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிறுத்த சொல்லி அவங்கள அந்த அறிகுறியிலேருந்து கொண்டு வர்றது. அதான் helped to overcome the withdrawal symptoms, அந்த அறிகுறியிலேருந்து கொண்டுட்டு வர்றது. ஸோ நெக்ஸ்ட் the addict undergoes severe physical and economical disturbance and this taken care by the specific medication. ஸோ அதான் இதில் கடுமையான உடல் மற்றும் உணர்வு ரீதியிலான, அதாவது ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ரீதியிலான தொந்தரவுக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அதனால் கரெக்டான மெடிடேஷன் அது கொடுத்து அவங்கள அதுலேருந்து கொண்டு வரணும். அதான் திஸ் இஸ் டேக்கன் கேர் பை த ஸ்பெசிஃபிக் மெடிசன். தான் ஸ்பெசிஃபிக் மெடிசன், குறிப்பிட்ட மருந்துகளை வழங்குவதன் மூலம் இதில் கவனமாக கையாளணும். அதான் டீடாக்சிஃபிகேஷன், நச்சு நீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த சிம்டம்ஸ் வர்ற அந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அவங்கள அதுலேருந்து அந்த அறிகுறியிலேருந்து கொண்டு வரணும். ஸோ ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப தொந்தரவாக இருப்பாங்க. ஸோ கரெக்டான அந்த மெடிடேஷனுங்கிறத கொடுத்து அவங்கள கொண்டு வரணும். அதான் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம், உளவியல் சிகிச்சை. அப்போ இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் கவுன்சிலிங் இஸ் கிவன் பை சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட் எஃபர்ட் டு ரெடியூஸ் த அடிக்ட், ஸ்ட்ரெஸ், டச், new way to solve every problems and adequate diet, rest and relaxation. இதான் இந்த சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதான் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப் கவுன்சிலர்ஸ், சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது தனியாகவோ இல்லைனா குரூப்பாக கவுன்சிலிங் கொடுப்பாங்கல்ல சைக்காலஜிஸ்ட், அவங்கள வச்சோ அவங்களுக்கு வந்து என்ன ஆலோசனை கொடுக்குறது. அதான் ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட் எஃபர்ட். அப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னா இந்த சிகிச்சை அப்படின்னு அடிமையானவரின் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகள். அதான் இந்த எஃபர்ட் ரெடியூஸ் த அடிக்ட் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகள். அதே மாதிரி தினசரி சிக்கல்களை தீர்ப்பதற்கான புதிய வழிமுறைகள் அதான் இதில் கொடுத்துருக்காங்க. நியூ வே டு சால்வ் எவரி ப்ராப்ளம்ஸ், அதான் தினசரி சிக்கல்களை தீர்ப்பதற்கான புதிய வழிமுறைகளை கற்றுத்தருதல் அவங்களுக்கு. அதே மாதிரி போதுமான உணவு, அதான் அடிக்குவேட் டயட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு தேவையான அந்த ரெஸ்ட், அமைதி, ஓய்வு அப்படிங்கிறதெல்லாம் தேவை. அதான் ரெஸ்ட் அண்டு ரிலாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தேவை. அதான் சைக்கோதெரப்பி. அதாவது ஆலோசனை மூலமாக சைக்காஸ்டிஸ்டோட அந்த குரூப்
இல்லைனா இண்டிவிஜுவல் சைக்காலஜிஸ்ட் அறிவுரைகள் அவங்களுக்கு கொடுக்கணும். தட் இஸ் த ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி அடிக்குவேட் அந்த தரமான உணவுங்கிறது கொடுக்கணும் போதுமான அளவு. அதான் ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து அவங்கள ரிலீவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதான் இந்த உளவியல் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், சைக்கோதெரப்பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கவுன்சிலிங் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலோசனை. அதான் அப்போ சோசியல் ஒர்க்கர்ஸ் அண்டு கவுன்சில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் ஆர்டர் டு change the attitude of rejection so that the addict is accepted by the family members and society. அந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் கவுன்சில் அவங்க வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கணும், வழங்குவதனால் அந்த போதைக்கு அதான் அந்த ஆர்டர் டு சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் ரிஜெக்ஷன், அந்த போதைக்கு அடிமையானவர் அந்த குடும்ப உறுப்பினர்களே நிராகரிக்க அணுகுமுறையை மாற்றிக்கொள்கிறார். வீட்டில் உள்ள சொல்கிறத வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதான் ரிஜெக்ஷன் ஆஃப், அதாவது ஆட்டிடியூட் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் த அடிக்ட் இஸ், அப்போ அந்த மாதிரி அதாவது எப்படின்னா போதைக்கு அடிமையான தங்கள் குடும்ப உறுப்பினர்களே நிராகரிக்கும் அணுகுமுறையை மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கான ஆலோசனை கொடுக்கணும், ஏற்றுக்கொள்கிற மாதிரி. ஸோ அதனால் போதைக்கு அடிமையானவர்கள் அவர்கள் குடும்பத்தினராலும் சமுதாயத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் பை த, அதான் ஸோ தட் த அடிக்ட் இஸ் அக்செப்டடு பை த ஃபேமிலி அண்டு சொசைட்டி. அதான் சொல்கிறேன். அதாவது சமுதாய பணியாளர்கள் சோசியல் ஒர்க்கர்ஸ் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்குவதனால் அவர்கள் போதைக்கு அடிமையான தங்கள் குடும்ப உறுப்பினர்களை நிராகரிக்க அணுகுமுறையை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் வந்து குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுனால அவங்க வந்து அந்த அடிக்ட் ஆன பர்சனை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அது ஆட்டிடியூட் ஆஃப் ரிஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அடிக்ட் என்ன பண்ணுறாருன்னா ஏற்றுக்கிறாரு. அதுதான் ஃபேமிலி அண்டு சொசைட்டியை. ஸோ இதெல்லாம் அதான் குடும்ப உறுப்பினர்கள் மூலமான ஆலோசனை, கவுன்சில் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ரீகேபிலிட்டேஷன்ஸ், மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரீகேபிலிட்டேஷன்ஸ் they are given proper vocational training so that they can lead and healthy life and become useful member of the society. அப்போ அவர்களுக்கு முறையான தொழிற்பயிற்சி, அதான் ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம், அளிப்பதன் மூலம் அவர்கள் நலமான வாழ்க்கை வாழவும் சமுதாயத்தில் பயனுள்ள அங்கத்தினராகவும் மாறவும் வழிவகுக்கிறது. அப்போ ஏற்றுக்கொள்ளணும், அந்த ட்ரைனிங் கொடுக்கணும். தேர் ஆர் கிவன் ப்ராப்பர் ஒகேஷனல் ட்ரைனிங் ஸோ தட் தி கேன் லெட் எ ஹெல்த்தி லைஃப், ஒரு வளமான வாழ்வு. ஸோ பிகம் யூஸ்ஃபுல் மெம்பர் ஆஃப் த சொசைட்டி. அப்போ அந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு மனிதராக மாறிடுவாங்க. அதான் ரீகேபிலிட்டேஷன், மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டுபாக்கோ அபியூஸ், புகையிலையின் தவறான பயன்பாடு. டுபாக்கோ அபியூஸ், டுபாக்கோ இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த டுபாக்கோ பிளான்ட்ஸ். அந்த புகையிலையை வந்து எங்கே எடுக்கிறாங்கன்னா அந்த புகையிலை உள்ள பிளான்ட் தான். டுபாக்கோ இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த டுபாக்கோ பிளான்ட் நிகோட்டினா டுபாக்கம் அண்டு நிகோட்டியானா ரஸ்டிகா. ஸோ த ட்ரைட் அண்டு கியூர்டு, அதாவது ட்ரைட் அண்டு கியூர்டு லீவ்ஸ் ஆஃப் இட்ஸ் யங் பிரான்ச்சஸ் மேக் த கமர்ஷியல் டுபாக்கோ யூஸ்டு வேர்ல்டு வைடு. அதான் அந்த புகையிலை தாவரங்கள், அதாவது இவற்றின் இளங்கிளைகளில் உலர்ந்த பதப்படுத்தப்பட்ட, அதான் ட்ரை அண்டு கியூர்டு லீவ்ஸ், பதப்படுத்தப்பட்ட இலைகள், அது வந்து உலகளவிய வணிக ரீதியான புகையிலை தயாரிப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது என்னென்ன அப்படின்னா நிகோட்டியானா டுபாக்கம், நிகோட்டியானா ரஸ்டிகா அப்படின்னு சொல்லுவோம். அதை ட்ரை பண்ணி பதப்படுத்தி அதை வந்து என்ன விற்கிறது வேர்ல்டு வைடாக. ஸோ அடிக்ஷன் டு டுபாக்கோ இஸ் டியூ டு nicotine and alkaloid present in the nicotine is a stimulant, highly harmful and poisonous substances. அப்போ அந்த புகையிலையில் வந்து என்ன அந்த ஆல்கலைடு அப்படின்னா நிக்கோட்டின்ஸ், அதாவது நிக்கோட்டின் சொல்லுவோம். இது ஆல்கலைடு, புகையிலைக்கு ஒரு அடிமை அதில் ஏற்படுத்துது. அப்போ அந்த புகையில உள்ள நிக்கோட்டின் அப்படிங்கிறது தான் அந்த அடிமைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதான் அதாவது நிக்கோட்டின் கிளர்ச்சியை தூண்டும், மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வந்தது. அதான் சொல்லுவார் ஸ்டிமுல்டன்ட், கிளர்ச்சியை தூண்டக்கூடியது இந்த நிக்கோட்டின். எல்லாமே புகையில சம்மந்தப்பட்ட எல்லாமே, சிகரெட்டு இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய அந்த புகையிலை அதில் உள்ள அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது தான் கிளர்ச்சியை தூண்டக்கூடியது. நிறைய ஹார்ம்ஃபுல், ஹைலி ஹார்ம்ஃபுல்
அண்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த நிக்கோட்டினில் தான் டுபாக்கோ அபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டுபாக்கோ யூஸ் இன்னொன்று வந்து அந்த புகையிலை பயன்பாடு. அப்போ எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டுபாக்கோ யூஸ்டு ஃபார் ஸ்மோக்கிங், அதாவது அந்த ஸ்மோக் பண்ணுற புகைத்தல் மூலமாக யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து மெல்லுதல், சீவிங், மெல்லுதல், ஸ்னூப்பிங், உறிஞ்சுதல். இப்போ அதாவது அதான் டுபாக்கோ யூஸ்டு ஃபார் ஸ்மோக்கிங், சீவிங், ஸ்னூப்பிங். இன்ஹேலிங் டுபாக்கோ ஸ்மோக் ஃப்ரம் சிகர்ஸ், அதாவது சுருட்டுன்னு சொல்லுவோம். சிகர்ஸ், சிகரெட்ஸ், பீடிஸ், பைப்ஸ், பைப் மூலமாக. அடுத்து குக்கான்னு சொல்லுவோம். குட்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மோக்கிங். ஸோ இதெல்லாம் அந்த ஸ்மோக் பண்ணுறது புகை மூலமாக வரக்கூடியது. அதுதான் சுருட்டு, சிகரெட்டு, பீடிஸ், பைப்ஸ், குக்கா கால்டு ஸ்மோக்கிங். ஸோ அந்த ஸ்மோக் மூலமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த டுபாக்கோவை. ஸோ டுபாக்கோ யூஸ் த பவுடர் ஃபார்ம் இஸ் சேவ்டு வித் பேன். அந்த புகையிலை தூளை அதான் இதில் சொல்லியிருக்காங்க. த டுபாக்கோ இஸ் பவுடர் ஃபார்ம் இட்டு சீவ்டு வித் பான். அந்த வெற்றிலையோட அந்த சின்ன சின்ன துண்டு புகையிலையை வச்சு மெல்றது அது ஒன்று. இன்னொன்று வந்து வென் பவுடர்டு டுபாக்கோ இஸ் டேக்கன் த்ரோ நோஸ் இட் இஸ் கால்டு ஸ்னூப்பிங். இப்போ ஸ்னூப்பிங் அப்படின்னா அந்த உறிஞ்சுதல், மூக்குப்பொடியை உறிஞ்சுவாங்கல்ல, அதான் மூக்குப்பொடி அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அந்த மூக்குப்பொடிங்கிறது புகையில தான். ஸோ when the powdered tobacco is taken through nose is called snuffing. அதான் tobacco use. இப்போ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா tobacco is used for the smoking, chewing, snuffing. Inhaling tobacco smoke from cigarettes, cigars, beedies, pipes and hookah is called smoking. That's the way. So next one, the powered form is chewed with the pan. இந்த வெற்றிலையோட அந்த துண்டு துண்டு புகையிலையை வச்சு மெல்லுதல், சீவுடு. ஸோ வித் பவுடர் அப்படின்னா அந்த மூக்குப்பொடியை உறிஞ்சுதல். இதெல்லாம் டுபாக்கோ யூசர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் த ஸ்மோக்கிங் ஹசார்டஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டுபாக்கோ, அதாவது புகைப்பிடித்தலின் ஆபத்துகள் மற்றும் புகையிலையின் விளைவுகள். அப்போ அந்த மாதிரி புகைக்கக்கூடியது அந்த டுபாக்கோட எஃபெக்ட், விளைவுகள். இது என்ன அப்படின்னா when smoke is inhaled the chemicals get absorbed by the tissue and cause the following harmful effects. அப்போ இன்ஹேல் பண்ணுறோம், அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணும் பொழுது அதில் உள்ள சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அந்த செல்களில் அப்சார்ப் பண்ணப்படுது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய விளைவு தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இதில் பென்சோஃபயரின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பென்சோஃபயரின் அண்டு பாலிசைக்கிளிக் ஹைட்ரோகார்பன்கள். பென்சோஃபயரின் பாலிசைக்கிளிக் ஹைட்ரோகார்பன்கள் present in tobacco smoke. It is carcinogenic causing lungs cancer. அப்போ இது என்ன, புகைத்தலின் போது வெளியிடப்படும் அந்த புகையில் உள்ள பென்சோஃபயரின் அப்புறம் என்ன பாலிசைக்கிளின் ஹைட்ரோகார்பன்கள் என்னும் புற்றுநோய் காரணிகள். இதான் கார்சினோசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்சினோஜெனிக் காசிங் லங்ஸ் கேன்சர். இது வந்து நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. அந்த புற்றுநோய் காரணி கார்சினோசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எதில் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இந்த புகையிலையில் பென்சோஃபயரின் பாலிசைக்கிளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஸோ ப்ரொடியூஸ்டு த லங்ஸ் கேன்சர். இதுதான் இப்போ அந்த எஃபெக்ட் புகைக்கிறதுனால. அடுத்து காஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட் அண்ட் ப்ரோன்சி லீடிங் டு கண்டிஷன்ஸ் லைக் bronchitis அண்டு பல்மனரி டியூபர்குலோசிஸ். இப்போ இதனால என்ன உருவாகுது அப்படின்னா புகைத்தல்னால அந்த தொண்டை பகுதி மற்றும் அந்த bronchitis மூச்சுக்குழல் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்படும் வீக்கம். அதான் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchitis அண்ட் த்ரோட் வீக்கம். இன்னொன்று வந்து அந்த மூச்சுக்குழல் அலர்ஜி bronchitisன்னு சொல்லுவோம். மூச்சுக்குழல் அலர்ஜி மற்றும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸ் காசா நோயின்னு சொல்லுவோம். நுரையீரல் காசா நோய் அதான் டியூபர்குலோசிஸ். காசஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட் அண்டு ப்ரோன்சி. மூச்சுக்குழலும் அந்த தொண்டை பகுதியும் வீக்கம் அடைஞ்சிரும். ஸோ அதோட கண்டிஷன் அப்படின்னா அதுக்கு அடுத்து அந்த bronchitis அப்படின்னு சொல்லுவோம். மூச்சுக்குழல் அலர்ஜி ஏற்படும். அப்புறம் இன்னொன்று பல்மனரி டியூபர்குலோசிஸ், நுரையீரல் காசா நோய்க்கு வழிவகுக்கக்கூடியது இந்த ஸ்மோக்கு, இந்த புகையை வெளியேறதுனால. ஃப்ரம் த டுபாக்கோலேருந்து வெளியேறக்கூடிய அந்த ஸ்மோக்னால. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங்ஸ் ஆல்வியோலி டிக்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்டு காஸ் எம்பைசிமா. அப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் ஆல்வியோலி அப்படின்னு சொல்லுவோம். நுரையீரலின் மூச்சு சிற்றறைகள் அதை தான் சொல்லுவோம் லங் ஆல்வியோலி. நுரையீரலோட மூச்சு சிற்றறைகள் ஏற்படும் வீக்கம், அதான் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் ஆல்வியோலி. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா
அந்த சிற்றறைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அந்த வாயு பரிமாற்றம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடைபெறக்கூடிய அந்த பரப்பு மேற்பரப்பை குறைக்கிறது. அதனால எம்பைசிமா அப்படிங்கிற ஒரு நோய் உருவாகுது. அதான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபில் வீக்கம் ஏற்படுது. லங்ஸ் ஆல்வியோலி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மூச்சு சிற்றறைகளில் வீக்கம் ஏற்படுது. அப்புறம் அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடைபெறக்கூடிய அந்த சர்பேஸ் அது வந்து ரொம்ப சுருங்கிடுது. டிக்ரீஸ்டு சர்பேஸ் ஏரியா ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், அந்த வாயு பரிமாற்றத்துக்கு நடைபெறக்கூடிய அந்த மேற்பரப்பு ரொம்ப குறையுது. அதுக்கு பேர் வந்து எம்பைசிமான்னு சொல்லுவோம். எம்பைசிமா என்னும் நோயை உண்டாக்குகிறது. இது வந்து அந்த புகைத்தலின் போது ஏற்படக்கூடியது. வைக்கிறதுனால அந்த மூச்சு சிற்றறைகள் நுரையீரல் ரெண்டுலேயும் வீக்கம் ஏற்படுது. நுரையீரலின் மூச்சு சிற்றறைகள் அதை தொடர்ந்து இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஏற்படுது. அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடைபெறக்கூடிய இடம் வந்து சுருங்கி போயிடுது. ரொம்ப அந்த சர்பேஸ் லெவல் அப்படிங்கிறது டிக்ரீஸாக இருக்குது. அந்த டிக்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எம்பைசிமா அப்படின்னு சொல்லுவோம். எம்பைசிமாங்கிற நோய் உருவாகுதுன்னு அர்த்தம். அதான் டிக்ரீஸ்டு சர்பேஸ் ஏரியா ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் காஸ் எம்பைசிமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு ஆஃப் tobacco smoke binds to hemoglobin of RBC and decrease its oxygen carrying capacity, causing hypoxia in the body tissue. அதான் அப்போ அந்த புகையிலையில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு, அதான் ஸ்மோக் புகைத்தலின் போது ஹீமோகுளோபின் ஆஃப் ஆர்பிசி, அந்த ஆர்பிசியோட வந்து கம்மி பண்ணிடுது. ஆர்பிசியை கம்மி பண்ணுது. அந்த ஹைட்ரோ கார்பன், அதாவது கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இது சோப்பன்களில் உள்ள அந்த ஹீமோகுளோபினோட பிணைப்பை ஏற்படுத்தி அது அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிடுது. எடுத்து செல்லும் திறனை குறைக்குது. இதனால் திசுக்களில் ஹைபாக்சியாகிற நோய், அதாவது உடல் திசுக்களில் ஹைபாக்சியாவே உண்டாக்குகிறது. அப்போ புகையிலையில் என்ன இருக்குது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. அப்போ இதை புகைக்கும் பொழுது ஆர்பிசியில் உள்ள அந்த ஹீமோகுளோபின், சிவப்பண்ணில் உள்ள அந்த ஹீமோகுளோபினில் பிணைப்பை ஏற்படுத்தி அது ஆக்சிஜன், ஏன்னா ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் என்னென்னா கேரிங் ஆக்சிஜன். இப்போ நம்மளோட ஒவ்வொரு பிளட் செல்ஸோட ஃபங்க்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்பிசி, அது நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது. அதே மாதிரி டபிள்யூபிசி செல்ஸ் அப்படிங்கிறது எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. எப்போ ஒரு ஜேர்ம்ஸ் நம்ம உடம்புக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு உடனே அது ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி தாக்கி அழிச்சிடும். ஸோ அப்போ ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு, அந்த புகையிலையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சிவப்பண்ணில் உள்ள ஹீமோகுளோபினில் பிணைப்பை ஏற்படுத்தி அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணிடுது. அதான் அந்த இடத்துல டிக்ரீசஸ் இட்ஸ் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ அதனால் ஹைப்போக்சியா இந்த பாடி திசு, அந்த உடல் திசுக்களில் ஹைபாக்சியா அப்படிங்கிற ஒன்றை உண்டாக்குது. அப்போ எதனால் இந்த ஹைபாக்சியாங்கிறது ஏற்படுது? கார்பன் மோனாக்சைடு டொபாக்கோவில் இருக்குது. அதை புகைகிறதுனால அந்த ஆர்பிசியில் சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபினில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி ஏன்னா அந்த ஆக்சிஜனை அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடாத ஒரு சூழலை உருவாக்குது. அதுக்கு தான் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட், இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் இஸ் காஸ்டு பை ஸ்மோக்கிங் leads to increase the risk of heart disease. இன்னொன்று வந்து புகைப்பிடித்தல்னால் ஏற்படும் அதிக ரத்த அழுத்தம். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதே நோய்கள் ஹார்ட் டிசீஸ் உண்டாக்குறதுக்கு வழியை ஏற்படுத்துது. அதான் அது ஆபத்தை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் காஸ்டு பை ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமானுச்சுன்னா அதனால அந்த அதாவது இதய நோய்கள் ப்ரொடியூஸ் ஆகும். இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸோ நெக்ஸ்ட், காசஸ் இன்க்ரீஸ்டு கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் வித் லீட்ஸ் டு கேஸ்ட்ரிக் அண்ட் டியோடினல் அல்சர். இன்னும் வந்து என்ன பண்ண, இரைப்பை சுரப்பியை அதிகரித்து இரைப்பை மற்றும் முன்சிறுகுடல் புண்களை ஏற்படுத்தும். அதான் காசஸ் இன்க்ரீஸ்டு கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் விச் லீட்ஸ் டு கேஸ்ட்ரிக் அண்ட் டியோடினல் அல்சர். அதான் அதிக ரத்த, அதாவது இரைப்பையில் வந்து அந்த இரைப்பை சுரப்பியை அதிகரித்து முன்சிறுகுடலில் வந்து புண்ணை ஏற்படுத்துகிறது. அதான் டியோடினல் அப்படின்னு சொல்லுவோம். டியோடினல், அதான் கேஸ்ட்ரிக் லீட்ஸ் டு கேஸ்ட்ரிக் அண்ட் டியோடினல் அல்சர். அந்த சிறுகுடலில் முன் சிறுகுடலில் புண்ணை ஏற்படுத்துது. அதான் டியோடினல் அல்சரை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்மோக்கிங்னால அந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷனுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுது. ரொம்ப அதிகமாகி அதை புண்ணை ஏற்படுத்தும். ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா அப்படியே இருந்து அந்த அந்த செல்லை வந்து அரிச்சிடும். அதை தான் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று, டுபாக்கோ சீவிங் காசஸ் ஓரல் கேன்சர், மவுத் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சீவிங்கிறது என்ன, புகையில மெல்லுதல்,
மெல்றதுனால வாய் புற்றுநோயை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். மெல்றதுனால இதோட வாய் பகுதியில் புற்றுநோயை ஏற்படுத்துது. ஸோ இவ்வளோ விளைவு ஏற்படுது. அதனால தான் அந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1984 சஜஸ்டட் த யூஸ் ஆஃப் டேம் ட்ரக்ஸ். அதுக்கு எகென்ஸ்டாக இப்போ அங்கே எந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலும் அந்த சிகரெட்டு புகையிலை சம்மந்தமாக அதில் கொடுத்துருப்பாங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்சூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு. அதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது இஸ்யூடு ஏ டைரக்டிவ் அண்டர் விச் ஆல் சிகரெட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு பேக்ஸ் கேரி ஏ ஸ்டேட்டரி வார்னிங் ஸ்மோக்கிங் இஸ் இன்சூரியஸ் டு ஹெல்த். ஸோ நெக்ஸ்ட் அதோட விளைவுகள் அந்த பிக்சர் கலெக்ட் த பிக்சர் பீப்புள் அஃபெக்டட் பை த டுபாக்கோ சீவிங் அண்ட் டுபாக்கோ ஸ்மோக்கிங். அப்போ அந்த அதை உறிஞ்சுறதுனாலையோ அது மெல்றதுனாலையோ அந்த டுபாக்கோனால வரக்கூடிய அந்த டிசீசஸ் எல்லாம் ஒரு பிக்சராக எடுத்து அதில் படமாக போட்டுருவாங்க. இப்போ அந்த சிகரெட் பாக்கெட் இதுலலாம் அந்த பிக்சர் வரும். ஸோ ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் த பாடி இஸ் அஃபெக்டட் அண்ட் த ஹெல்த் ஹெசார்டஸ் இட் கேன் லெட் டு. அதான் அப்போ அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1984 அந்த பிக்சர் அப்புறம் அந்த வேர்டு அதான் ஸ்டேட்டரி வார்னிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. It is smoking is injurious to health. So next the collected picture of affected people affected by tobacco chewing and tobacco smoking. அதனால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு. ஸோ அதான் ஓகே. Thank you students. Next class அடுத்த டாபிக்